student, class 12th standard, subject chemistry, unit 7th unit, lesson chemical kinetics. class நம்ம collision theory பார்த்தோம். molecule collision theoryல proper alignment இருந்தால் effective collision நடந்து நமக்கு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுவே improper alignment இருந்தால் ineffective collision சரியாக செயல்படாமல் ரியாக்டண்ட்டை திரும்ப அகைன் கிடைச்சிடணும்னு லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். அடுத்து இன்றைக்கி பார்க்குற கிளாஸ் Arrhenius equation தி எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் ரியாக்ஷன் ரேட். ஸோ Arrhenius ஈக்குவேஷனுடைய கான்செப்ட் முதல்ல பார்க்கலாம். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் இங்கே Arrhenius சொல்கிறாரு. அதோடைய கான்செப்ட் இப்படி பாருங்கள். ஜென்ரலி த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் வித் இன்க்ரீஸ் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். இது நேருக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அடுத்து என்ன சொல்கிறாருன்னா தெர் ஆர் வெரி ஃபியூ எக்ஸப்ஷன். சிலது மட்டும் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக ரியாக்ஷன் ரேட் என்ன ஆகும், குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவும் நம்ம கன்சிடர் பண்ணணும். எக்ஸப்ஷனும் உண்டு, ஃபியூ எக்ஸப்ஷன் உண்டு, சிலது மாறுபட்டிருக்கு. தி மேக்னிடியூட் ஆஃப் திஸ் இன்க்ரீஸ் இன் ரேட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன். ஸோ இந்த ரேட் ஆஃப் இன்க்ரீஸன் வித் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் இது எப்படி இருக்குன்னா சில ரியாக்ஷனுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஸோ இதனுடைய வேல்யூ டிஃப்ரெண்ட் ரியாக்ஷனுக்கு டிஃப்ரெண்ட் ரியாக்ஷனுடைய ரேட்டை பெற்றிருக்கும். ஸோ இது ஞாபகம் வச்சுங்க. எல்லா ரியாக்ஷனும் டெம்பரேச்சர் பொறுத்து அதனுடைய மதிப்பு ஒரே மாதிரி மாறுன்னு சொல்ல முடியாது. அதுதான் ஒரு ரூல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஆஸ் எ ரஃப் ரூல் ஃபார் மெனி ரியாக்ஷன் நியர் room temperature, reaction rate tends to double when the temperature is increased by 10 degree Celsius. பொதுவாகவே 10 degree Celsius ஒரு ரியாக்ஷனில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா அதனுடைய ரியாக்ஷன் ரேட் டபுள் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆர்டினரி ரூம் டெம்பரேச்சரில் நடக்கிற ரியாக்ஷனுக்கு நம்ம 10 degree Celsius அளவு ஹீட் பண்ணோம்னா அதனுடைய ரியாக்ஷன் ரேட் டபுளாக மாற வாய்ப்பு இருக்குது. சில ரியாக்ஷன் மெனி ரியாக்ஷன் சொல்லலாம். ஆனால் இது எல்லா ரியாக்ஷனுக்கும் இதே கண்டிஷன் இருக்குன்னு சொல்லிட முடியாது. ரஃப்லியாக இது சொல்லியிருக்காங்க. இதனுடைய அடுத்த எக்ஸ்பெண்ட் பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக புரியும். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஆக்டிவிட்டியாக, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரூலை பார்க்கலாம். லெட்டஸ் அண்டர்ஸ்டாண்ட் த எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் ரியாக்ஷன் ரேட் பை டூயிங் திஸ் ஆக்டிவிட்டி. ஆக்டிவிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, take a 2 test tubes, 2 test tube எடுத்துங்க, label them as A and B. அது மேலே நம்ம A and B ன்னு என்ன பண்ணுறோம், ஸ்டிக்கரை ஓட்டுறோம். அடுத்து take 5 ml of cold water in A. ஏல ஏன்ற டெஸ்ட் டியூப்பில் நம்ம 5 ml cold water ஆட் பண்ணிக்கிறோம். add a drop of phenolphthalein indicator and then add magnesium granules. ஃபஸ்ட் நம்ம பண்ணுறோம், phenolphthalein indicator ஒரு ட்ராப்ஸ் போட்டுறோம். அதுக்கப்புறம் magnesium granules, magnesium துருவல் என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ரிப்பீட் த அபோவ் வித் 5 ml ஆஃப் ஹாட் வாட்டர் இன் டெஸ்ட் டியூப் பி. நம்ம ஏல கோல்ட் வாட்டர் எடுத்துக்கிட்டு அதுக்கு என்ன பண்ணோம், ஃபினாப்திலின் இண்டிகேட்டரும் மெக்னீஷியம் கிரானல்ஸும் போட்டோம். அதே போல் இங்கே செய்ய போகிறோம். ஆனால் அதுக்கு கோல்டு வாட்டருக்கு பதிலாக ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறோம். ரியாக்ஷனை இப்போ கன்சிடர் பண்ணுறோம். அதுபடி பார்க்கும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு அப்சர்வ் த 2 டெஸ்ட் டியூப், 2 டெஸ்ட் டியூப் நம்ம என்ன பண்ணுறோம், கவனிக்கிறோம். அப்படி கவனிக்கும்போது the observation shows that the solution in test tube B changes to pink color and there is no such color change in test tube A. B test tube la pink color produce ஆயிருக்கு. அதே A test tube la no color appear. This is hot water react with magnesium according to the following reaction and there is no such reaction in cold water. நம்ம B test tube la hot water எடுத்துக்கிட்டோம்னா அதனால் நமக்கு ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகி நமக்கு கிடைக்குது. மெக்னீஷியம் ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணுது. மெக்னீஷியம் வாட்டர் மாலிகுல் ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணுது. அதனால் OH மைனஸ் அப்பியர் ஆகுது. நமக்கு எப்படி தெரியும், OH மைனஸ் ஒரு பேஸ், காரத்தன்மை உடையது இல்லையா. பேசிட்டி சொல்யூஷன் இருக்கிறதுனால, பேஸ் சொல்யூஷன்றதுனால ஃபினாப்திலின் உடனே என்ன ஆகும், பேஸ் சொல்யூஷன் ஆட் பண்ணால் பிங்க் கலர் அப்பியர் ஆகும். அதுவே ஆசிட் ஆர் நியூட்ரல் சொல்யூஷனில் பிங்க் கலர் என்ன பண்ணாது, அப்பியர் ஆகாமல் கலர்லெஸ்ஸாக இருக்கும் ஃபினாப்திலின். அதனால் கோல்டு வாட்டர் மெக்னீஷியம் எந்த ஒரு ரியாக்டனும் செய்யாதனால பேஸ் ப்ரொடியூஸ் ஆகலை. அதே ஹாட் வாட்டரில் மெக்னீஷியம் வாட்டர் மாலிகுலர் ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணுறதுனால நமக்கு
பேஸ் உருவாகுது. ஸோ பேஸ் உருவானதை நம்ம இண்டிகேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, பெனாப்தில் நமக்கு ஈஸியாக பிங்க் கலர் அப்பியர் ஆகுது. ஸோ இதில் நமக்கு என்ன தெரியும்னா, கோல்டு வாட்டரை விட ஹாட் வாட்டர் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகுது. அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா சில கெமிக்கல் ரியாக்ஷன் நடைபெற வாய்ப்பாக இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ த ரிசல்ட் சொல்யூஷன் இஸ் பேசிக் அண்டு இட் இஸ் இண்டிகேட்டட் பை ஃபினாப்திலின். ஸோ ஃபினாப்திலினால நமக்கு இண்டிகேட் ஆகிருக்கு, பேசிக் சொல்யூஷன் அப்பியர் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு, a large number of reactions are known which do not take place at room temperature but occur readily at higher temperature. ஸோ சிலது பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சர், இப்போ எப்படி நம்ம கோல்டு வாட்டரில் மெக்னீஷியம் வாட்டர் மாலிகுல் ரியாக்ட் ஆகலையோ அதே போல் ரூம் டெம்பரேச்சரில் சில ரியாக்ஷன் நடைபெறாது. ஸோ அவைகள் ஹை டெம்பரேச்சர் கொடுக்கும்போது ஹை டெம்பரேச்சரில் அந்த ரியாக்ஷன் அக்கூர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ரியாக்ஷன் பிட்வீன் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் டு ஃபார்ம் H2O take place only when an electric spark is forced. ஸோ ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் சேர்த்து வாட்டர் மாலிகுல் உருவாக்குற ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்பார்க் ஹை லெவல் என்ன பண்ணுறோம், ஸ்பார்க் கொடுத்து அதாவது எலக்ட்ரிக் வோல்ட்டேஜை ஹை லெவல் ஹை டெம்பரேச்சரை உற்பத்தி பண்ணி ஸ்பார்க் பண்ணி நமக்கு என்ன பண்ணுறோம், வாட்டர் மாலிகுல் அப்பியர் ஆகுது. Arrhenius suggested that the rate of reaction most reaction vary with the temperature in such as way that the rate constant is directly proportional to e power minus Ea by RT and the proposed relation between the rate constant and temperature. ஸோ இதே ஒரு சஜஸ்டாக நமக்கு ஒரு சஜஷன் கொடுத்துருக்காரு. இவருடைய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ரேட் கான்ஸ்டன்ட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். பொதுவாக ஒரு ரியாக்ஷனுடைய ரேட் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இ பவர் மைனஸ் இஏ பை ஆர்டின்ற கான்செப்டில் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ப்ரொபோஷனல்னால ஒரு என்ன பண்ணியிருக்காங்க, கான்ஸ்டன்ட் கொண்டு வந்திருக்காங்க ஏ. ஸோ இதை பற்றி சொல்லணும்னா ஏன்றது ஆக்டிவேஷன் எனர்ஜி, ஆர் ஏற்கனவே தெரியும் நமக்கு கேஸ் கான்ஸ்டன்ட், டீன்றது டெம்பரேச்சர். ஸோ எந்த டெம்பரேச்சரில் ரியாக்ஷன் நடக்குதோ அந்த டெம்பரேச்சரை பொறுத்து. தென் ஏன்றது என்னென்னா ஃபேக்டர்ஸ். ஸோ இது கொலிஷன் ஃபேக்டர்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா ஸோ பொதுவாக ரியாக்டன்ட்டு கொலிஷனுக்கு உட்பட்டு தான் ப்ராடக்ட்டு தருது. ஸோ அந்த மாதிரி கொலிஷன் உட்படும் போது அதனுடைய ஃபேக்டர்ஸ் பொறுத்து ஸோ அது இம்ப்ராப்பர் அலைன்மெண்ட்டாக ப்ராப்பர் அலைன்மெண்ட்டாக அதனுடைய வேல்யூ பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்ண முடியும், கே வேல்யூ ரியாக்ஷன் ரேட் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். தேங்க்யூ. see you next class.